ஈரோட்டில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடிகரும் அதன் தலைவருமான விஜய் ஆவேசமா பேசியிருக்கிறாரு. திமுக ஒரு தீய சக்தி, தாவேக ஒரு தூய சக்தின்னு மாறி மாறி குரல் கொடுத்திருக்கிறாரு. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. அதோடு மட்டுமல்ல, முதல் முறையாக பொது மேடையில் அதிமுகவையும் தாக்கி பேசியிருக்கிறார். விஜயின் ஆவேசமான பேச்சு தமிழக அரசியல் களத்தில் விபரீதமான முடிவுகளை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் களத்தில் விஜய் சரியான பாதையில் பயணிக்கிறாரா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. விஜய் பேச்சு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கமும், மு.க. ஸ்டாலின் ஒரு பக்கமும் தீவிர ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இதன் பின்னணி குறித்தும் ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஈரோடு பெருந்துறையில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசும்போது, அண்ணா எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்வதற்கு உரிமை இல்லை. அவர்கள் தமிழகத்தின் சொத்து. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தி என்று சொன்னது உண்மைதான். அண்ணன் செங்கோட்டையன் நம்முடன் வந்து சேர்ந்தது நமக்கு பெரிய பலம். அவரை போல் இன்னும் நிறைய பேர் சேர இருக்கிறாங்க. அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல், திமுக ஒரு தீய சக்தி, தாவேக தூய சக்தி. வருகிற தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி. களத்தில் இல்லாதவர்கள் பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலன்னு விஜய் காரசாரமா பேசியிருக்கிறார். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறதை பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் என்னோடது, எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது. சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்தில் சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். விஜய் பேசும் ஒவ்வொரு மேடைகளிலும் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி என்று பேசி வருவது அதிமுகவை அவர் அவமானப்படுத்துவதாகவே பார்க்கப்படுது. அதாவது போட்டி களத்துல அதிமுக அறவே இல்லை என்கிற ரீதியில பேசி வராரு. தற்பொழுது அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் எங்களுக்கும் உரிமையானவர்கள் என்ற கருத்தை தெரிவித்து இருக்கிறார். அது மட்டுமல்லாம, செங்கோட்டையன் போல இன்னும் பலர் கட்சியில் இணைவார்கள் என்றும் அவரது பேச்சு அனைத்தும் அதிமுகவிற்கு எதிராக கிளம்பியிருக்கு. அதிமுக தரப்புல மறந்தும் கூட விஜயை விமர்சனம் செய்ததில்லை. ஆனா விஜய் சமீப காலமா அதிமுகவை மறைமுகமாக பேசி சீண்டி வராரு.
தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் சந்திப்பு கூட்டங்களிலும் 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிராக விஜய் பேசுவார்னு தெரியுது. தற்பொழுது விஜய் இந்த பேச்சு அதிமுக வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக தலைமை நிர்வாகிகள் ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதிலடி கொடுக்காமல் அமைதி காக்கிறார்கள் என அதிமுக தொண்டர்கள் மனம் கொதிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாம அதிமுகவிலிருந்து யாரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதில்லை என்ற சூழ்நிலையில் பொது மேடையில் இன்னும் நிறைய பேர் வருவார்கள்னு விஜய் சும்மா கொளுத்தி போடுகிறார்னு அதிமுகவினர் சொல்றாங்க. விஜயின் பேச்சு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினாங்க. முன்னதாக அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேரலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவியதால் அதிமுக தரப்பிலிருந்து யாரும் நடிகர் விஜய் குறித்தோ தமிழக வெற்றி கழகம் குறித்தோ தாக்கி பேசல. தற்பொழுது அவர் பொது மேடையிலேயே அதிமுகவுக்கு எதிராக பேச தொடங்கியிருக்கிறார். இது பற்றி எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்த போது தற்பொழுது அதிமுகவில் போட்டியிட விருப்ப மனுக்கள் தீவிரமாக நடைபெற்று வருது. அந்த பணிகள் முடிவடையட்டும், அதன் பிறகு விஜய் பற்றி யோசிக்கலான்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இது குறித்து முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கருத்து தெரிவிக்கும் பொழுது, விஜய் தனது கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக சில விஷயங்களை பேசுகிறார். அதை நாங்கள் பெரிதுபடுத்த விரும்பலன்னு அதிமுகவிலிருந்து இன்னும் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்று அவர் பேசி வரார். ஆனா இதுவரை யாராவது அங்கு போய் சேர்ந்தார்களா? அவரை நம்பி யாரும் போக மாட்டார்கள். விஜய் பாதை தவறி செல்கிறார். முதலில் தனது தொண்டர்களை நம்பி கட்சியை தொடங்கினார். தற்பொழுது மாற்றுக் கட்சி தலைவர்களை எதிர்த்து பேசுவதன் மூலம் வேறு அரசியல் களத்திற்கு மாறி இருக்கிறார்னு தெரிவிச்சிருக்கிறார். இதற்கிடையே திமுக தரப்பிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முக்கிய அமைச்சர்களுடன் விஜய் பேச்சு குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஆலோசனையின் போது விஜய் பேச்சால் திமுகவிற்கு நஷ்டம் எதுவும் இல்லை, அவர் விவரம் தெரியாமல் பேசுகிறார். தற்பொழுது அவர் அதிமுக பற்றி பேசி வருவதால அது அதிமுகவிற்கு தான் பலவீனமாகும். அது மட்டுமில்லாம திமுகவின் வாக்கு வங்கி ஒருபோதும் மாறாது என்கிற ரீதியில ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இது மட்டும் இல்லாம தற்பொழுது விஜயின் பேச்சுக்கு பதிலடி எதுவும் தர வேண்டாம்னு அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இனி ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்வார்கள் என்று ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே விஜய் பேச்சு குறித்து அரசியல் பார்வையாளர்கள் புதுவிதமான கருத்து ஒன்றை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது திமுகவிற்கு எதிராக பேசினால் திமுக மீது அதிருப்தி உள்ளவர்கள் வாக்கு தனக்கு கிடைக்கும்னு அவர் குறிவைக்கிறார். அதே சமயத்துல அதிமுகவையும் தாக்கி பேசியிருக்கிறார். இதே வேளையில அதிமுகவும் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருது. வழக்கமாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் உள்ளவர்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்கும் பட்சத்துல தற்பொழுது அந்த வாக்கு வங்கிகள் அதிமுக தமிழக வெற்றி கழகம்னு 2ஆ பிரியுது. இதன் மூலம் அதிமுகவும் வெற்றி பெற முடியாது, தமிழக வெற்றி கழகமும் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. எனவே விஜயின் பேச்சு திமுகவிற்கு தான் லாபம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.